Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பேரூராட்சி குப்பை கிடங்கில் தீப்பிடித்ததால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டனர். திருப்பாலைத்துறை நவபாரத் பின்புறம் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் எஸ்பிஜி மிஷன் தெரு, காளியம்மன் கோவில் தெரு பகுதிகளில் கடும் துர்நாற்றம் வீசியதுடன் மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வயதானவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் தூக்கமின்றி உடல்நலக்குறைவிற்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா அரசு ஆட்சி அமைத்தது முதல் மின்வெட்டால் மக்கள் தவித்து வருகின்றனர். கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் கவலை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஜூலை 18ஆம் தேதி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் டைல்ஸ் மற்றும் சானிட்டரி வேர் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் குறித்த பிரம்மாண்ட கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் குமார் சண்முகம், கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், திறனற்ற திமுக அரசு விலையை கட்டுப்படுத்தினால் மட்டுமே கட்டுமான தொழில் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்தார். வங்கிகளில் கடன் பெற்றுத் தருவதாக மோசடி செய்தவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். திருச்சியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் நெல்லை, மதுரை, தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடமிருந்து 3,23,00,000 மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து குமரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தும் அவரை கைது செய்யாததால் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.